நீங்க காவியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவ போயிட்டா. ஏய், என்னடி? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்ன? சொல்றேன் வா. வா. இத வரேன். மாமா, போட்டோ. என்னடி? என்ன விஷயம்டி? பார்வதி, உன் மூத்த மருமக காவியா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னல, அந்த பையன் இந்த மண்டபத்துல தான் இருக்கான். இந்த மண்டபத்துல இருக்கானா? ஆமா பார்வதி, அவனை இப்பதான் பார்த்தேன். நீ என்னடி சொல்ற? யார் அவன்னு காட்டு. அதோ இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? ஏய், எங்கடி? இவ்வளவு நேரம் இங்க நின்னு பேசிட்டு இருந்தா, ஆளை காணோம். காவியா லவ் பண்ண பையன் இந்த மண்டபத்துல இருக்கானா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். அப்போ நம்ம சொந்தக்கார பையனை தான் காவியா லவ் பண்ணாளா? அதோ அங்க நிக்கிறான் பாரு. வா. யாரு? அதோ ப்ளூ சட்டை போட்டு பேசிட்டு இருக்கான் பாரு. யாருடி? அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டா? ஆமா, அவனேதான். அவனும் காவியாவும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷமாவது இருக்கும் பார்வதி. நிஜமாவே காவியா இவனதான் லவ் பண்ணாளா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுடி. இவன் தானா? இல்ல இவன மாதிரி வேற யாராவதா? ஐயோ பார்வதி, எனக்கு தெரியாதா? இவனும் காவியாவும் தான் டெய்லி என் ஜூஸ் ஷாப்க்கு வருவாங்க. வேணும்னா அந்த பையனை கூப்பிட்டு கேளு, என்ன தெரியுமான்னு. அவனே சொல்வான். ஆமா, அந்த பையன் யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களோட பையனா? சொல்லு பார்வதி. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கானா ஒண்ணு சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்களோட பையனா இருக்கணும். யார் அவன்? அவன் யாருன்னு உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ போ போ. அப்போ இவ்வளவு நாளா காவியா பார்த்திபனோட சேர்ந்து வாழாததுக்கு காரணம் ஜீவா தானா? ஜீவாவை காதலிச்சதாலதான் காவியா பார்த்திபனை டைவர்ஸ் பண்ணாளா? உண்மை என்னன்னு தெரியாம காவியாவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேனே கடவுளே.
அருணாச்சலம், அருணாச்சலம், ரொம்ப நா- இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அக்கா சொல்லுக்கா. ஆ, என்னக்கா போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? நான் இப்போ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். என்னக்கா அனௌன்ஸ்மெண்ட்? என் பொண்ணோட ரிசப்ஷன்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்கா? சொல்றேன். ஆ, ரம்யா, பார்த்தி 2 பேரும் கீழே வாங்க. இங்க வா ரம்யா. பார்த்திய நம்ம கம்பெனியோட சேர்மேனா ப்ரமோட் பண்றேன். மா அக்கா நீ தானே நம்ம கம்பெனியோட சேர்மன்? ஆமா, ஆனா நான் என்னோட சேர்மன் பதவியில இருந்து விலகுற அருணாச்சலம். இனிமே நம்ம கம்பெனி, நம்ம ஒட்டுமொத்த பிசினஸ் எல்லாத்துக்குமே பார்த்தி ஒருத்தன் தான் சேர்மன். நீ அவனுக்கு சேர்மன் போஸ்டிங் கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும்க்கா இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பு அவனுக்கு எதுக்கு? இத நான் பார்த்திக்கு கொடுக்கறதுக்கு காரணமே ரம்யா தான். என்னோட உலகமே இவதான். ரம்யாக்கு பார்த்தி மட்டும்தான் உலகம். என் பொண்ணு நேசிச்ச பார்த்தியே அவளுக்கு புருஷனா அமையறப்போ எல்லாமே அவனுக்கு கொடுக்கறது தானே நியாயம். என் பொண்ணை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அருணாச்சலம். எனக்கு அவ சந்தோஷம் மட்டும் போதும். இது நான் என் மாப்பிள்ளைக்கு கொடுக்கிற கல்யாண பரிசு. மாமா கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சேர்மன். ஃபைவ் ஓ கிளாக். இப்போ டைம் ஜீவா. வந்து 3ஆவது. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா. என் கூட கொஞ்சம் வா. என்னாச்சுமா? வா சொல்றேன். அம்மா அம்மா டேய், என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? கல்யாணத்துக்கு முன்னாடி காவியா காதலிச்ச பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுடா, யாரு? டேய் சொல்லுடா, யாருடா? யாருடா? காவியா யாரு காதலிச்சா? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. காவியா காதலிச்ச பையன் வேற யாரும் இல்லம்மா, நான் தான். பாவி, ஏன்னா இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? பாவி, எது தெரியாம காவியாவ நான் என்னெல்லாம் சொல்லி காயப்படுத்திட்டேன். டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. எப்படா உன்னால அவ கஷ்டப்படுறத பார்க்க முடிஞ்சது? பாவம்டா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு போறாடா. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம். நீதான்டா காரணம். நீதான் காரணம். நிறுத்துங்கம்மா. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க காரணமா இல்ல நீங்க காரணமா? பிரியாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சொல்லி காவியாவை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? நீங்க தானே? குடும்ப மானம் போயிரும், கௌரவம் போயிரும் சொல்லி விருப்பமே இல்லாம தாலி கட்ட வச்சீங்க. என்ன காதலிச்சு காவியாவை பார்த்திபனோடையும் என்ன பிரியாவோட கல்யாணம் பண்ணி வச்ச எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க.
அத பண்ணது யாரு? நீங்க. ஐயோ 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 கடவுளே, இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைப்பேன்? இப்படி ஒரு கொடுமையை அந்த கடவுள் ஏன் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு? ஐயோ ஐயோ ஐயோ. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்லடா. சொல்லிருந்தா என்னமா பண்ணிருக்க முடியும்? சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. காவியாவை காதலிச்ச விஷயம் பிரியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரியா அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவாங்கன்னு காவியா பயந்தா. அதனால நாங்க காதலிச்ச விஷயம் பிரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி காவியா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. அதான் இந்த விஷயத்த நான் பிரியா கிட்ட சொல்லல. அதே மாதிரிதான் காவியா என்னதான் காதலிச்சான்ற விஷயம் பார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எமோஷனலா ஏதாவது முடிவெடுத்துருவான்னு சொல்லி பயந்தான். அதனால்தான் பார்த்திகிட்ட டிவோர்ஸ் வாங்கினேன். ஐயோ, நாங்க பண்ண பாவத்துக்கு நீங்க ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? ஐயோ. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா அம்மா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ ரம்யாவை கூட்டிட்டு வா. ஏய், என்னாச்சுமா? ஐயோ, பார்வதி. அம்மா இங்க பாருங்க. அம்மா, பார்வதிக்கு என்னாச்சு? ஏய் ஜீவா, என்னாச்சு பார்வதிக்கு? தெரியல அத்தை. ஐயோ, அம்மா அம்மா என்ன பாருங்கம்மா. ஐஸ்வர்யா போய் தண்ணி எடுத்து வா. சரி, அம்மா சீக்கிரம் கண் போ. முடிச்சு பாருங்கம்மா. பார்வதி, பார்வதி, அம்மா என்னாச்சு பார்வதி? ஐயோ, குடு. பார்வதி, பார்வதி, கண்ணை திறந்து பாருமா. அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பரவாயில்லையாம்மா? எந்திரிங்க. எந்திரி. பாத்து பொறுமையா எழுந்திருமா. எந்திரிங்க. ஒண்ணு இல்லம்மா. உட்காருங்க. உட்கார், உட்கார். படுத்துக்கிறியா? எனக்கு ஒண்ணு இல்ல. அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. பார்வதி, என்னாச்சு பார்வதி? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிடல் போலாமா? டிரைவரை வர சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். சரி, நீ ரெஸ்ட் எடு. படுத்துக்கோங்க அத்தை. நீ பார்த்தியை விட்டு விலகி போறதுதான் பார்த்திக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீ போகத்தான் போற. நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அது உனக்கு நல்லது. வேற ஒருத்தனை காதலிச்சு மன ரீதியா கலங்கமாயிட்ட. எவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏங்க, இவ கலங்கமானவங்க, இவ ஒழுக்க கெட்டவங்க. தம்பிய காதலிச்சுட்டு அண்ணன் கூட வாழக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்துல இருந்தே வாழ மாட்டேன்னு சொன்னாளா? இது தெரியாம நாம அவளை கஷ்டப்படுத்திட்டோமே. ஆண்டவா. பார்த்தி, நான் எழுதின லெட்டர், நான் அமிச்ச வாய்ஸ் நோட் எல்லாத்துலயும் உங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் தான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு இதுல விருப்பமே இல்லையா? நீ மனசு மாறுவ, என்ன ஏத்துப்பேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் பொய்யாயிடுச்சுல்ல. நான் கூட சேர்ந்து வாழலைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் என்னோட ஹஸ்பண்ட். நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணி
அவ கூட வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை மட்டுமே தான் நேசிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நீதான் என் வாழ்க்கை. இனிமே உனக்கு தொந்தரவா நான் உன் கூட இருக்க விரும்பல பார்த்தி. நாளைக்கே நான் டெல்லிக்கு போறேன். நீ கட்டின தாலி சாகுற வரைக்கும் இது என் கழுத்துல தான் இருக்கும். என்ன காவியா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? நாளைக்கு நான் டெல்லி போறேன் பிரியா. டெல்லி போறியா? நான் இங்க இருந்தா என்னையே அறியாம என் மனசு பழைய விஷயங்களை நினைக்குது. இதுல இருந்தெல்லாம் முழுசா நான் வெளியே வரணும்னா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் முடியும். அதனால நாளைக்கே நான் கிளம்புறேன் பிரியா. உடனே நான் ஊருக்கு போறதுனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. நீ இங்க இருந்தா கண்டிப்பா யாராவது உன் பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. நீ டெல்லிக்கு போடி. அப்பதான் நீ நினைச்ச மாதிரி உன் கெரியர்ல அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்கா. கூடிய சீக்கிரம் நீ நினைச்ச மாதிரி ஐஏஎஸ் ஆயிடுவ. காவியா, என்னம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அப்பா, அவ டெல்லிக்கு போறா. என்னம்மா, ஒரு மாசம் கழிச்சு தானே போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள கிளம்பிட்ட? நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. நான் டெல்லிக்கு போயிட்டேன்னா என்னோட பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. உன் விருப்பப்படி செய்மா. என்ன உன் அம்மாதான் நீ ஊருக்கு போறத நினைச்சு கஷ்டப்படுவா. பரவாயில்ல, நாங்க பேசி புரிய வச்சுக்கிறோம். காவியம்மா, சொல்லுங்கப்பா. இது பாரு, நீ எங்க போனாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. வாழ்க்கையில நாம நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்ல. காலம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அதனால நம்ம வாழ்க்கைய காலத்தோட கையில விட்டுட்டு நம்ம கடமைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். காலம் நம்மளை கைவிடாதுமா. உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்பமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கவா? நீ நல்லா படிக்கணும். நீயும் நல்லா படிக்க, கண்டிப்பா ஐஏஎஸ் ஆவ.
பத்தியும் யோசிக்காத. கண்டிப்பா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும்.